Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. என்னடா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சூப்பரான ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி பிரெட் டோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பட்டை பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 2 தட்டி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு பால். நீங்கள் எவ்வளோ ப்ரெட்டு போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் இதில் சேர்க்கும் போது நம்ம ப்ரெட்டில் இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால நான் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு அதுலேயும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த பாலில் ப்ரெட்டை நல்லா 2 பக்கமும் டிப் பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல்ல போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்றைக்கி பாதாம், பிஸ்தா, முந்திரி நான் மேலே கொஞ்சமாக போடுறேன். சின்ன பசங்க சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் பார்த்து நம்ம இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டை எடுத்துடலாம். இப்போது அந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பட்டை பொடியோட ஏலக்காய் எல்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த ஸ்வீட் ப்ரெட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இப்போ நம்ம ஸ்பைசி ப்ரெட் டோஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் நான். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா முட்டை சாஃப்டாகும் உங்களுக்கு. இப்போ முட்டையை நல்லா அடித்ததுக்கப்புறமா தோசைக்கல்லில் திருப்பி நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச எக்கில் ப்ரெட்டை 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி இப்போ தோசைக்கல்ல நம்ம போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். இப்போ நம்மளோட ஸ்பைசி பிரெட் டோஸ்ட்டும் ரெடி ஆயிடுது.